அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில் ஒரு மாடல் டெஸ்ட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் கூகுள் ஃபார்மில். ஸோ அந்த ஃபார்மோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். யாராவது டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டெஸ்ட்டை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் டெஸ்ட்டு எழுதிட்டேன் சார், அதுக்கான சொல்யூஷன் அது சம்மந்தமாக ஏதாவது கொஷின் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட சேனலில் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். யாராவது விருப்பம் இருந்தீங்க அப்படின்னா கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதில் ஃபோன் நம்பர் இருக்குது, இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து எழுதணும். டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் விருப்பம் உள்ளவங்க வந்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பிஜிடிஆர்பி சம்பந்தமாக வீடியோ வேணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில் நம்ம வந்து மாடல் டெஸ்ட் அதுக்கான கொஷின் டிஸ்கஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் டெல் கிராஸ் இ குட் பி டைரக்ட்லி டெரைவ்டு ஃப்ரம். ஸோ இதில் பயோட்ஸாட்டில் ஆம்பியரில் காஸில் கொடுத்துருக்காங்க. நமக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரடேஸ். இந்த ஃபாரடேஸ் லாவில் தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க டைரெக்டாக. ஸோ ஸ்டெடி கரண்ட், செகண்ட் கொஷினில் ஸ்டெடி கரண்ட் த கரண்ட் டென்சிட்டி, அதாவது ஸ்டெடி கரண்ட் டென்சிட்டி. ஸோ அப்படின்னா நமக்கு கரெக்டாக என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா சொலினாய்டு. ஸோ சொலினாய்டில் தான் ஸ்டெடி கரண்ட் வந்து கரண்ட் டென்சிட்டி அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஷின், த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு a dipole consist. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா நமக்கு விக்கான ஆன்சர் இது. V is equals to P cos theta divided by 4 pi epsilon naught r square. ஸோ இதில் V directly proportional to 1 by r square. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ 1 by r ஸ்கொயருக்கான சொல்யூஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா B ஆப்ஷன் தான். ஸோ இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ fourth question, the flux through Gaussian surface depends on. ஒரு ஃப்ளக்ஸ் காசியன் சர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃப்ளக்ஸும் காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காசியன் சர்ஃபேஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜ் தான் அது டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நெட் சார்ஜ் என்க்ளோஸ்ட் இன் தி காசியன் சர்ஃபேஸ். ஸோ இந்த சர்ஃபேஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜ் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்தது ஃபிஃப்த் கொஷின், த யூனிட் ஆஃப் கரண்ட் டென்சிட்டி. யூனிட் ஆஃப் கரண்ட் டென்சிட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்ன எழுதுவோம், நமக்கு JC ஈக்குவல் டு I/A அப்படின்னு எழுதுவோம். ஐன்றதுக்கான யூனிட் வந்து ஐன்றது கரண்ட்டுக்கான யூனிட் வந்து ஆம்பியர். ஸோ ஏரியாக்கான யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஆன்சரில் ஆம்பியர் பை மீட்டர் ஸ்கொயர் இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் D. சிக்ஸ்த் ஒன், the outward flux of E through any closed surface S is equal to. ஸோ அந்த ஃப்ளக்ஸ் வந்து அந்த சர்ஃபேஸ் லைக் E அப்படின்றத எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து வெளியே போகுது. ஸோ எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் S அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் அப்படின்றது வந்து 5 is equals to Q by epsilon naught அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃப்ளக்ஸ் ன்றது ப்ரொபோர்ஷனல் டு 1 by epsilon naught டைம் இன்டு நெட் சார்ஜ் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இதுக்கான வேல்யூ. அப்போ 1 by epsilon naught டைம்ஸ் தி நெட் சார்ஜ். ஆப்ஷன் B தான் கரெக்ட் ஆன்சர். செவன்த் ஒன், த லப்லாசியன் ஆப்ரேட்டர் ஹேஸ் யூனிட் ஆஃப். லப்லாசியன் ஆப்ரேட்டரோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 by மீட்டர் ஸ்கொயர். ஸோ டைரெக்டாக தெரிஞ்சிருக்கணும் 1 by மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. So eighth one, if the electric and magnetic field are oscillating in the x and y directions, the pointing vector will be in the z direction. This implies that the energy flow. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டைரக்ஷன் மென்ஷன் பண்ணுறாங்க, எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இசட் டைரக்ஷன் தான் நம்மளுடைய ஃப்ளோ இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது நம்ம இசட் அப்படின்னு எடுத்துக்கலாம். கன்வீனியன்ட்காக நான் எக்ஸ் ஆக்ஸ் மாற்றிருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு எக்ஸ், இது வந்து ஒய் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு ப்ரொப்போர்ஷன், அதாவது அந்த 3 dimensional வேவ் ஃபார்ம் வந்து மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கேன் நான். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இப்படி இருக்குது இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ப்ராபகேஷன் டைரக்ஷன் வந்து Z அப்படின்னு எடுத்துகிட்டு
நமக்கு வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடிய இது எக்ஸ், இது ஒய் அப்படின்னு எடுத்திருக்கோம். இசட் டைரக்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ அப்போ ப்ராபகேஷன் எனர்ஜி இம்ப்ளைஸ் த ஃப்ளோ இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எனர்ஜி எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் நமக்கு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அதே மாதிரி இசட் டைரக்ஷனில் வந்து பாயிண்டிங் வெக்டார் இருக்குது. அப்படின்னா பாயிண்டிங் வெக்டார் டைரக்ஷனில் தான் நமக்கு என்ன இருக்கும், நம்மளுடைய எனர்ஜி ஃப்ளோ இருக்கும். ஸோ அதனால் இசட் டைரக்ஷன் இஸ் தி டைரக்ஷன் எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இன் நான் கண்டக்டிங் மீடியா, நான் கண்டக்டிங் மீடியானா கண்டக்ஷன் மீடியா கிடையாது. ஸோ அதில் நமக்கு ரோவும் 0 ஜேவும் 0, கரண்ட் டென்சிட்டி அண்ட் ரோ ரெண்டுமே நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நான் கண்டக்டிங் மீடியானா ரெண்டுமே 0 அப்படின்னு எடுத்து நீங்கள் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ 10th ஒன், மேக்னெட்டிக் வெக்டார் பொட்டன்ஷியல் சாட்டிஸ்ஃபை. மேக்னெட்டிக் வெக்டார் பொட்டன்ஷியல் சாட்டிஸ்ஃபை பாய்சன் ஈக்குவேஷன். ஸோ மேக்னெட்டிக் வெக்டார் பொட்டன்ஷியல் வந்து பாய்சன் ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ எஜுகேஷனில் கல்வியில் கழிவு ஏற்படுவதில் 30% பங்கு கல்வி காரணிகளாலேயே என்று கூறியவர். ஸோ கல்வி தான் நமக்கு அந்த கழிவு ஏற்படுவதற்கான காரணம் அப்படின்னு சொன்ன ஒரு ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி நாயக். ஸோ ஜேபி நாயக் தான் நம்ம வந்து எஜுகேஷன் தான் இதுக்கான 30%க்கான கழிவு அப்படின்னு சொல்கிறார். இந்த ரீசன் தான், எஜுகேஷனாக ஒரு ரீசன். ஸோ மற்ற ரீசன்லாம் கிடையாது. ஸோ அவங்களுடைய எக்கனாமிக், அதே மாதிரி அவங்களுடைய பொருளாதார நிலைமை, மற்ற சம்பந்தமான விஷயம்லாம் சொல்லுவாங்க. அதில் 30% எஜுகேஷன் தான் கல்வி ஏற்படுவதற்கான காரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இது வந்து ஒரு டிஆர்பி கொஷின். கேன் வி பி ஈக்குவல் அண்ட் எக்ஸலன்ட் டு என்ற நூலை எழுதியவர். ஸோ அப்படின்னா இந்த நூலை எழுதுறது யாருன்னு கேட்குறாங்க. கேன் வி பி ஈக்குவல் அண்ட் எக்ஸலன்ட் டு. ஸோ ஜேஇ கார்ட்னர், ஜேஇ கார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேஇ கார்ட்னர் இவர் தான் இந்த நூலை வந்து எழுதியிருக்காரு. ஸோ எல்லாமே ஈக்குவல் அப்படின்றதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு வயது வந்த காது கேளாதவருக்கான பயிற்சி நிலையம் ஏற்படுத்தியுள்ள இடம். எங்கே வந்து காது கேளாதவருக்கும் வயது வந்தவருக்கான பயிற்சி நிலையம் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். ஸோ இங்கே தான் இந்த மையம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. நான் சிந்திக்கிறேன் ஆகையால் உயிர் வாழ்கிறேன் என்று கூறியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்கார்டே அப்படின்றவர் தான் இந்த கூற்றை வந்து கூறியிருக்கிறார். நான் சிந்திக்கிறேன் ஆகையால் உயிர் வாழ்கிறேன் என்று கூறியவர். கிராமப்புற மற்றும் மலைவாழ் மக்களின் வறுமைக்கான முக்கிய காரணம் என்னென்ன ரீசன் கேட்குறாங்க. எழுத்தறிவின்மையா, வேலையில்லா திண்டாட்டமா, வழிகாட்டுதல் இல்லாமையா, பொருளாதார நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிலை தான் அவங்களுடைய வறுமைக்கான காரணம். ஸோ முக்கியமாக முதல்ல இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்தறிவின்மை தான். இந்த ஒரு ரீசன் தான் அவங்களுடைய வறுமைக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. 16 காலம் தமிழ். காலம் பிளஸ் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து களம் ஏரி. ஸோ களம் ஏரி அப்படின்றது வந்து களமேரி அப்படின்னு நம்ம படிக்கணும். ஓகேங்களா? காந்தியடிகள் டேஷ் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். யாரோட நிழல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உவே சாமிநாத ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உவே சாமிநாதர் இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். மணிமேகலையில் கையில் இருந்த அமித சுரபியில் உணவு இட்ட பெண் அப்படின்னு கேட்குறாங்க. யார் வந்து மணிமேகலையிலிருந்து அமிர்த சுரபியில் வந்து உணவு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை அப்படின்றவங்க தான் மணிமேகலையோட அமிர்த சுரபியில் உணவு கொடுத்துருக்காங்க. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் வந்து ஆசிய ஜோதி. சரிங்களா? கைலா சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம். எந்த இயக்கம் தொடங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ற இயக்கத்தை தான் இவர் வந்து தொடங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதில் 20 கொஷின் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 20 கொஷினுக்கான சொல்யூஷன் நம்ம வந்து ஒரு தடவை டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி டெஸ்ட் எழுதணும்னா அந்த இஎம்பி ப்ளஸ் தமிழ் அண்ட் எஜுகேஷனுக்கான லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி கூகுள் ஃபார்ம் எழுதிக்கோங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், கூகுள் ஃபார்ம் அதில் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. பட் உங்களுடைய அந்த எஜுகேஷன் அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து பூர்த்தி பண்ணுறோம். தேங்க்யூ.